ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 கொரிந்தியர் 6:11 கூட வாசித்து தியானிக்கலாம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட முதல் வார்த்தையில் உங்களில் சிலர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று மேலே 2 வசனங்கள் 9, 10 வசனங்கள் இந்த உலகத்தில் நாம் எப்படியாக வாழ்ந்தோம், எப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று அநேக காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை, துன்மார்க்கமான காரியங்களை செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்மை தேவன் எப்படியாக அவர் எடுத்திருக்கிறார், அவர் தமது பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு, நீதிமான்களாக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு, நம்மை தேவன் பிரித்தெடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நம் மீது தேவன் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக இப்படி அநேக மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், அதன் மத்தியில் தேவன் நம்மை அவருடைய நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் முதலாவதாக கழுவுகிறார், அடுத்ததாக பரிசுத்தமாக்குகிறார், அடுத்ததாக நீதிமான்களாக மாற்றுகிறார். இந்த 3 காரியங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வசனங்கள் சொல்லியிருக்கிறது. மேலே உள்ள வசனங்கள், நாம் எதையெல்லாம் இந்த பூமியில் செய்தோம் என்றால் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதென்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி உங்களில் சிலர் அப்படி நாமும் கூட இந்த பூமியில் ரட்சிக்கப்படாததற்கு முன்பாக, நீதிமான்கள் ஆக்கப்படாத முன்பு, கழுவப்படாத முன்பு இப்படியாக இருந்திருப்போம். ஆனால் தேவன் நம்மை நேசித்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டு தேவன் எப்படியாக ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நாமத்தினாலும் அவருடைய ஆவினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. முதலாவதாக கழுவப்படுகிறோம். ஒரு மனிதன் எதையாகிலும் பொருட்களை வாங்கினால், பழைய பொருட்களை வாங்கினால் அதை சுத்தம் செய்து அதை சரி செய்து அதை பயன்படுத்துகிறார். அதுபோல் நாம் இந்த உலகத்தில் அநேக பாவங்கள், அநேக சாபங்கள், அந்த இடத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்து நமக்கு இப்படியாக தேவன் நம்மை நேசித்து நம்மை கழுவுகிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனுக்கு ஏதாகிலும் செய்தோம் என்று நாம் யோசித்து பார்க்கும்போது நாம் எதையும் அவருக்கு செய்யவில்லை. ஆயினும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து நம்மையும் கூட தேவன் நேசித்து நமக்காக தமது ஜீவனை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாக்குகிறவராக, கழுவுகிறாக, நீதிமானாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அன்பான தேவன், அவருடைய அன்பு நம் மீது விளங்கப்பட்டிருக்கிறதுனால் இத்தனை காரியங்களையும் தேவன் நமக்கு செய்து கொண்டிருக்கிறானால தேவனை இன்னும் அதிகமாக நேசிப்போம். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்கா நன்றி செலுத்துகிறோம். அநேக பாவங்கள், அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்வதற்காக எங்களை நீர் தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து எங்களை கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமானாக மாற்றினதற்காக உம்முடைய நாமத்தினாலும் தேவனுடைய ஆவினால எங்களை மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்தும்படியாக என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.